அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் வந்து உஹது போர் நடந்த இடம். இது வந்து உஹது மலை. இந்த மலை பாருங்க 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமா உஹது மலை. மீரா மீரா நல்லா இப்ப நான் இது யாரும் கண்டிப்பா வந்து பார்க்க வரேன். பேர் இல்லையா அந்த பள்ளிக்கு? அப்போ உஹது பள்ளியா? பள்ளி உஹது பள்ளியா? மலையை குறைஞ்சி கட்டிருக்காங்க. देखो ये पहाड़ 50 साहबियों को उधर पाक अल्लाह से ये फरमाया कि पहाड़ क्यों पड़ता है, ठीक है? नीचे उठे होता है मौलाना ने सुनाया था मुझे आ रहा है वो है 70 साहबियों का मकबरा वो है, ठीक है? ये पहाड़ है वो है, ये 6 किलोमीटर का पहाड़ है, वो ये उहद का पहाड़ इधर पास से फरमाया ये पहाड़ हमको हमसे प्यार है, हम इस पहाड़ से प्यार है, ये पहाड़, ठीक है? இந்த பாருங்க இதான் அதோடைய யுத்தம் நடந்த இடம். கிட்டத்தட்ட காபீர்களுடைய பக்கத்துல அந்த குறை காபீருடைய பக்கத்துல 3000 காபீர்கள் இருந்தாங்க. எத்தனை காபீர்கள்? 3000. சரிதானே? முஸ்லிம்களுடைய தரப்புல 1000 பேர்கள் இருந்தாங்க. 1000 பேர். அப்ப அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவர் 300 பேர்களை கூட்டி திரும்பி போயிட்டாங்க. சரிதானே? பேலன்ஸ் எவ்வளவு? 700 பேர். இந்த பக்கம் 3000 பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த மலையை காட்டி 50 சஹாபாக்களுக்கு இந்த மலையில வைக்க சொன்னாங்க. கீழே இறங்க வானம் யுத்தம் முடியும் வரையில். இப்ப யுத்தம் நடக்குது. இந்த பக்கம் ஹாலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வரமுன் அவரு இஸ்லாத்துக்கு வரமுன் இருந்தார். ஹாலித் பின் வலீத், இக்ரிமா பின் அபி ஜஹல் இந்த பக்கம் முஸஅப் பின் உமைர், அது மாதிரி ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிப் இந்த பக்கம். சுப்ஹானல்லாஹ். ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிப் இந்த பக்கம். இப்ப யுத்தம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. முஸ்லிம்களுக்கு எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல வெற்றியை கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கஃபீர்கள் புறமுது மக்கள் பாக்குறாங்க. சிலர் சொன்னாங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு கீழே இறங்கிடுவோம், சிலர் சொன்னாங்க யுத்தம் முடியல கீழே இறங்க வேணாம்னு சொன்னாங்க. இப்ப கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அரைவாசி பேர் கீழே இறங்கிட்டாங்க. இதுக்கு பின்னால இருந்து ஹாலித் பின் வலீத் அவர் யுத்தத்துல சரியான தந்திரம், 2 வாட்களால யுத்தம் செய்வார். இவ்வளவு பெரிய வீரர் பார்த்து கொண்டிருக்காரு. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க. அப்படி மேல படிய கூட்டிட்டு வந்தாரு, தாக்கினாரு. முஸ்லிம்கள் புறமுது காட்டு ஓடுறாங்க. எந்த அளவுண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில இரும்பு ஆணி குத்தப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அப்படி ரத்தம் ஓடுது. சஹாபாக்கள் முன்னாலும் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர் பண்றாங்க. சில சஹாபாக்கள் நெஞ்சில வந்து ஈட்டி விழுது, பின்னுக்கு வந்து சில சஹாபாக்களுடைய முதுகுல ஈட்டி விழுது. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்ப இந்த யுத்தம் நடக்கிற நேரம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வஹ்ஷின்னு சொல்லக்கூடிய வந்து அப்படியே குத்தி ரசூலம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ஹம்ஸா கீழே விழுகிறாங்க. ஹிந்தா என்ற பெண் வந்து அப்படியே அவங்களோட ஈரல் எடுத்து வாயில போட்டு சப்பி துப்பினான். ரசூல்லா மௌத் வரைக்கும் சொல்லாங்க, வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, வஹ்ஷி என்ன முன்னுக்கு வராதீங்க என்ற சாச்சாடு ஞாபகம் வந்து அழுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த யுத்தத்துல அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தார். 70 சஹாபாக்கள் மௌத்தாயினாங்க, 22 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. இதோட சஹாபி மௌத்தாவோட பேர் முஸ்அப் பின் உமைர். அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால பெரிய செல்வந்தர், விலை மதிப்பில் உடுப்பாரு, நல்ல நல்ல நறுமணங்கள் பூசுவாரு. இப்ப இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வருஷம் தாவத்துக்கு வேண்டி அவங்க அனுப்பினாங்க. அவ்வளவு பெரிய சஹாபி. இவங்க மௌத்தாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டு போறாங்க. பார்த்தா முஸ்அப் மௌத்தாவி இருக்கிறாங்க. எந்தல உண்டா? இப்ப 2 கஃபன் துணிக்கு 2 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலா துண்டு போட்டு பார்த்தாங்க. பெரிய கஃபன் அடுத்த சஹாபிக்கு, சின்ன கஃபன் முஸ்அப் பின் உமைருக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலையை மறைங்க, கால் தெரியுது,
காலை இலைக்குள்ள போட்டு அப்படி கபன் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னேன். இவ்வளவு பெரிய யுத்தம். இதான் அந்த ஷுஹதா உஹத். நான் அங்க போவோம் இன்ஷா சலாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அங்க சாய்க்கு விட்டுப்போம். அப்படி பஸ்ல ஏறி வேற எங்கேயும் போகாதீங்க. சரியா? நல்ல போல தண்ணி எந்த டைம் ஆகுது மாதிரி. சரி इधर आओ और ये उमर का पहाड़ ये जबल उमर से ये 6 किलोमीटर का पहाड़ है. इधर आओ. ये 6 किलोमीटर का ये उधर से